Welcome to Docent Decibel Dream Technologies. என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 Days சீரீஸ்ல 28th செஷன்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நெட்வொர்க் பாலிசிஸ் அப்படின்ற கான்செப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம Kubernetes API ரிசோர்ஸஸ்ல செக் பண்ணும்பொழுது நமக்கு நெட்வொர்க் அண்டர் நெட்வொர்க்கிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது வெரி சிமிலர். ஐ மீன் வெரி லெஸ் டாபிக்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெட்வொர்க்கிங் பார்ட்ல. மேபி சர்வீசஸ் அந்த சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா இங்கிரஸ் கண்ட்ரோலர்ஸை பற்றி பேசியிருப்போம். பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு, அதுதான் நெட்வொர்க் பாலிசிஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் வித் Kubernetes அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். இதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் பாலிசி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கைண்ட், ஒரு தனி ஆப்ஜெக்ட் Kubernetesல. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு மல்டிபிள் டைப்ஸ் வருது. ஒரு ஜென்ரலான ஒரு நெட்வொர்க் பாலிசின் போது இங்கிரஸ் அண்ட் எக்ரெஸ் ரூல்ஸை நீங்கள் இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கிரஸோட போர்ஷனில் நீங்கள் இங்கிரஸ்க்கான ரூல்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க லைன்ஸ் பிலாங்ஸ் டு இங்கிரஸ் டாபிக், இங்கிரஸோட போர்ஷன். இங்கிரஸில் ஃப்ரம் ஐபி பிளாக்கோட சிஐடிஆர் என்ன, எக்ஸ்பெக்டட் ஐபி என்ன, நேம் ஸ்பேஸ் செலக்டர், அது வந்து லேபிள்ஸ் ரிலேட்டடாக பாத் செலக்டருக்கான லேபிள்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து ப்ரோட்டோகால் என்ன யூஸ் பண்ணுறோம், போர்ட் நம்பர் என்ன யூஸ் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கிரஸோட டீட்டெயில்ஸை டிஃபைன் பண்ணிக்க முடியும். எக்ரெஸோட டீட்டெயில்ஸும் செப்பரேட்டாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். மேலே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி எங்கேருந்து எதில் உங்களுக்கு டேட்டா ஃப்ளோ ஆகணும், அதாவது கனெக்டிவிட்டி, இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த இங்கிரஸ் அண்ட் எக்ரெஸ். இதெல்லாம் கொஞ்சம் நெட்வொர்க் டாபிக்ஸ் இன்வால்வ் இதில். பட் இப்படி ஒரு பாலிசி இருக்கு, அதாவது இப்படி ஒரு கைண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை பத்தி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க நெட்வொர்க்கிங்ல ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்ற பட்சத்துல இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது ஜென்ரல் டாபிக். இது இல்லாம உங்களுக்கு அந்த இங்கிரஸை பிளாக் பண்றது, இல்லை இங்கிரஸை மட்டும் அலோவ் பண்றது, இல்லை எக்ரெஸை டினை பண்றது, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் நெட்வொர்க் பாலிசிஸையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அது இல்லாம ஒரு காமன்லி யூஸ்டு நெட்வொர்க் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ரேஞ்ச். ஒரு போர்ட் நம்பர்லேருந்து இந்த போர்ட் நம்பருக்குள்ள இருக்க டிராஃபிக்கை மட்டும் அலோவ் பண்ணும். அதை போர்ட் 10லேருந்து போர்ட் 20க்குள்ள வர டிராஃபிக்ஸை மட்டும் நான் அலோவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுற நெட்வொர்க் பாலிசிஸ் தான் காமன்லி யூஸ்டு நெட்வொர்க் பாலிசி. ஏன்னா இங்கிரஸ் அண்ட் எக்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் கண்ட்ரோலர்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் செப்பரேட்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் நெட்வொர்க் பாலிசி தேவைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட் ரேஞ்சில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்கெட்யூல்டு ஒர்க், இல்லை எனக்கு இந்த டேட்டா பேஸ் இந்த போர்ட் நம்பரில் மட்டும்தான் கனெக்ட் ஆகணும், இந்த போர்ட் வழியாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நெட்வொர்க் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லையும் ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஸை பிளாக் பண்ணி வச்சிருவாங்க, ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு இந்த போர்ட் நம்பர்ஸ் மட்டும் ஒர்க் ஆகணும் அப்படின்றது ஒயிட் லிஸ்ட், வேணாங்கிறது எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் Kubernetes கிளஸ்டரை என்னதான் கிளவுட்ல வச்சிருந்தாலும் சரி, அகெயின் அந்த கிளவுட் என்வாயன்மெண்ட் கம்ஸ் அண்டர் யுவர் நெட்வொர்க். இட்ஸ் அ ப்ரைவேட் நெட்வொர்க். ஏன்னா ப்ரைவேட் கிளவுட் பப்ளிக் கிளவுடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ப்ரைவேட் நெட்வொர்க்னும் போது ப்ரைவேட் கிளவுட்ல தான் வரும். ஸோ அந்த நெட்வொர்க் டீம்ஸில் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் போர்ட் நம்பரில் மட்டும் டிராஃபிக் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நெட்வொர்க் பாலிசின்ற டைப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். network.yaml அதில் ஓகே. இப்போ ஏபிஐ வெர்ஷன் நெட்வொர்க் kubernetes.io நெட்வொர்க் பாலிசி நேம் மென்ஷன் பண்ணியாச்சு, நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட்ன்றது மென்ஷன் ஆயிருக்கு. பாத் செலக்டருக்கான லேபிள் கீ நேம் வந்து ரோல் டிபி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது நான் கிரியேட் பண்ண மேனிஃபெஸ்ட் கிடையாது, இது டாக்குமெண்டேஷன்ல இருந்த மேனிஃபெஸ்ட்டை நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஜென்ரல் கான்செப்ட்டுங்கிறதுனால.
இது ஏன் உங்களுக்கு பாட் செலக்டர் கொடுக்குறாங்கன்னா இந்த நேம் ஸ்பேஸ் சாரி இந்த நெட்வொர்க் பாலிசி எந்த பாடோட அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது இதுதான் கீ. நீங்க இப்போ ஒரு டேட்டாபேஸ் பாட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட இந்த நெட்வொர்க் பாலிசி அட்டாச் பண்ணனா திஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் பாலிசிக்கும் பாடுக்கும் நடுவில் கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ண போகிறது. அதனால தான் பாட் செலக்டார் மேட்ச் லேபிள்ஸ் ரோல் டிபிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. பாலிசி எக்ரெஸ் அண்ட் அந்த எக்ரெஸோட டீட்டெயில்ஸ் போர்ட் நம்பர் ப்ளஸ் போர்ட் ரேஞ்சஸ் 32,000 எண்டு போர்ட் வந்து 32,768 ப்ரோட்டோகால் டிசிபி. ஸோ இப்போ கிரியேட் பண்ணி பார்ப்போம். kubectl apply -f network.yaml kubectl get network policy multiport egress அப்படிங்கிற நேம்ல தான் இருக்கு. ஸோ kubectl describe network policy multi-port. ஓகே, சாரி செஷன்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். kubectl get network policy kubectl describe network policy அதோட நேம் மல்டி போர்ட் எக்ரெஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது இங்க. நேம் ஸ்பேஸ் எப்போ கிரியேட் ஆயிருக்கு, லேபிள்ஸ் அண்ட் அனோடேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், பாட் செலக்டர் என்ன இருக்கு, நாட் அஃபெக்டிங் இன்டெஸ்ட் டிராஃபிக் அப்படின்ற டைப்ல தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. எக்ரெஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஸ்பெசிஃபையும் பண்ணியிருக்கோம் அதில். அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக் டைப் வந்து டார்கெட்டிங் மல்டிபிள் நேம் ஸ்பேசஸ். எனக்கு ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸை மட்டும் மென்ஷன் பண்ணாம மல்டிபிள் நேம் ஸ்பேசஸ், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் வைங்க. அந்த ரெண்டு நேம் ஸ்பேஸுக்குமே இந்த நெட்வொர்க் பாலிசிஸ் அப்ளை ஆகணும்னா நம்ம ஒரு நெட்வொர்க் பாலிசி கிரியேட் பண்ணி ரூல்ஸை டிஃபைன் பண்ணி we can attach it to some specific நேம் ஸ்பேசஸ். இங்கே உங்களுக்கு கீ நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த நேம் ஸ்பேஸோட வேல்யூஸை தான், அதாவது அந்த நேம் ஸ்பேஸோட நேம்ஸை தான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ்க்கு இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் ஆஃப் பார்ட்ஸுக்கு உங்களால் இதை அட்டாச் பண்ணிக்க முடியும். இது மோஸ்ட்லி நெட்வொர்க்கிங் சைட் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் குபர்னெட்டிஸ் அட்மினாக ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.